அனைவருக்கும் வணக்கம். துரந்தர் 2 பத்தி தான் எல்லாருமே செம்ம ஃபயரிங்கா பேசிட்டு இருக்காங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, டீடைலிங் சூப்பரா இருக்கு, படத்துல எடுத்த விதங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கும்போது, இது ஒரு அஜெண்டா படங்க, இதுல இந்த மாதிரி எல்லாரையும் தப்பா காட்டுறாங்க, இதுல வந்து டிமானிட்டைசேஷனை நியாயப்படுத்துறாங்க, டிமானிட்டைசேஷனால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிமானிட்டைசேஷனால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க வேற யாரும் இல்லைங்க, ஈரான்ல யுத்தம் நடக்கும்போது அங்க இருக்கிற கமேனின்ற தலைவரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்ற அதே குரூப் தான். அப்படி சொல்லக்கூடிய அதே குரூப் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் மனசாட்சியே இல்லாம காபூல் நகரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் மேல அட்டாக் பண்ணி 400 குழந்தைக்கு உட்பட 400 அப்பாவி பேஷண்ட்ஸ் இறந்து போனாங்களே, அதை பத்தி வாய திறக்காத அதே குரூப் தான் இப்ப துரந்தர் படத்துல போய் சொல்றாங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி இந்த துரந்தர் படத்துல என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறத நாம டீட்டெயிலா பாயிண்ட் பை பாயிண்டா, படத்தை நான் வந்து ஸ்பாயில் பண்ண போறது இல்லை, படத்தோட கதையெல்லாம் ஃபுல்லா சொல்ல மாட்டேன், பட் படத்துல இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ஏன் இந்த கூட்டம் கதறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். லெட்ஸ் பிகின் வித் ரிவ்யூ ஃபார் துரந்தர் தி ரிவெஞ்ச். துரந்தர் தி ரிவெஞ்ச் அப்படின்னு பேர் வச்சாரு. காஷ்மீரி பண்டிட்டா அத்தனை வேதனைகளை அனுபவிச்சு, அதாவது நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அடிப்படைவாதிகளால சித்திரவதை அனுபவிச்ச ஒரு கூட்டம், கஷ்டப்பட்ட கூட்டத்துக்கிட்ட உண்மையை சொல்ற வாய்ப்பு கிடைச்சா எப்படி உண்மையை சொல்லும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய டைரக்டர். அவர் வந்து இந்த படம் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும், உரி படத்தை எடுத்ததும் அவர் தான். ரொம்ப அழகா டீடைலிங்கா இந்தியன் ஆர்மியோடைய நல்ல நரேட்டிவ்ஸை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு டைரக்டர். மொதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், நான் 2 விஷயம் அட்ரஸ் பண்ண விரும்புறேன். இது ஒரு அஜெண்டா படம், இதுல ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை கெட்டவங்களாக காட்டுகிறார்கள் ஏய் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அயோத்தியான்னு ஒரு படம், நம்ம சசி, நம்ம இவர் கூட நடிச்சிருந்தாரு, நம்ம ஆக்டர் சசி நடிச்சிருந்தாரு, ரொம்ப எமோஷனலான மூவி. அந்த படத்தை போய் குறை சொல்றீங்க வெங்கட் அப்படிங்கிறீங்களே, அதை விட பச்சை பொய் சொல்ற ஒரு படம் இருக்கவே முடியாது. ஏன்னா நிஜமாலே இப்படி உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்த ஒரு ஃபேமிலி பயங்கரமான ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகி தன்னுடைய மனைவியை இழந்த வேதனையில, வாயில் அடிப்பட்ட வேதனையில பேசக்கூட முடியாம அந்த கணவன் பயங்கரமா கஷ்டப்பட்டாரு. உதவி செய்ய வந்த 2 பேர்கிட்ட எங்களால பேசக்கூட முடியல, எப்படியாவது என் ஒய்ஃபா அவங்களுடைய உடலோட என்னுடைய ஊருக்கு அமிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சின மனுஷனை ஒரு நெகட்டிவ் கேரக்டரா, ஒரு மதவெறி பிடிச்சவனா எந்த காரணமும் இல்லாம அயோத்தி படத்துல காட்டும் போது, உண்மையிலேயே பாகிஸ்தானுக்குள்ள ஸ்பையா போய் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, அந்த நாட்டுல இருக்கிற நல்ல மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர் படத்தை காட்டும் போது அதை நீங்க அஜெண்டான்னு ஏன் சொல்றீங்க? உண்மையிலே பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய அப்பாவி மக்களை வந்து இப்ப கூட பஹல்காம் அட்டாக்ல கொன்னாங்களா இல்லையா? உண்மையிலே பாகிஸ்தான் வந்து தாஜ் அட்டாக் பண்ணாங்களா இல்லையா? நம்மளுடைய கருப்பு பணம் அச்சடிக்கிற மிஷினை நம்ம ஊரை சேர்ந்த மாண்புமிகு ஒரு என்ன சொல்ற, நம்ம ஊர்ல இருந்து நீங்க ஓட்டு போட்டு அமிச்ச ஒரு எம்பி, ஹோம் மினிஸ்டரா கூட இருந்தாரு, அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து அச்சடிக்கிற மிஷினை கூட பாகிஸ்தானுக்கு வித்தாங்களா இல்லையா? கருப்பு பணத்தினால ப்ராப்ளம் வந்துதா இல்லையா? இந்த எல்லா உண்மையும் சொல்ற துரந்தரை மட்டும் எதுக்கு நீங்க அஜெண்டா மூவின்னு சொல்றீங்க எனக்கு புரியல. சரி, இன்னொரு பயங்கரமான விஷயம் சொல்றாங்க, துரந்தர் இதுல வயலன்ஸ் இருக்கு, கொடூரமான வயலன்ஸ் இருக்கு. சி, நான் வயலன்ஸ் படங்களை என்னைக்கும் ஆதரிக்கிறது இல்லை, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த படத்துல வயலன்ஸை காட்டுறதுக்கு ஒரு வகை ரீசன் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே பலூச்சில் 2 வகையான கேங் வார் நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா வெட்டிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எதிரியோட, அதாவது இந்த 2 கேங் வார்ல எதிரி கேங்கை சேர்ந்த ஒருத்தருடைய தலையை கொய்து அந்த தலையை வச்சு நடு ரோட்ல லூசுத்தனமா ஃபுட்பால் விளையாடக்கூடிய அளவுக்கான வன்முறைகள் இன்னமும் சோசியல் மீடியாக்கள்ல அந்த வீடியோக்கள் இருக்கு. ஓகேங்களா? அதுவும் அங்க இருக்கிற அந்த மார்க்கெட் வந்த பெண்கள் முதற்கொண்டு நீங்க இதை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி கொடுமையை பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்டுக்காமலும் இருக்கு. அதை எதிர்த்து தான் இப்ப பலூச்சிஸ்தான்ல ஒரு பெரிய புரட்சி வெடிச்சு நாங்க வாழணும் அப்படின்னு மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் எடுக்கும் பொழுது வன்முறை காட்ட வேண்டிய அவசியம் வருது. ஆனா கிளீனா இது ஏ-ரேட்டட், இது ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி மூவி, இதுல வன்முறை இருக்கும்னு சொல்லித்தான் நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு காசும் இருக்கு. ஆனா ஜெயிலர் ஒரு படம் பாத்தீங்களே மக்களே, அதுல வன்முறைக்கு என்ன காசு நீங்க எனக்கு சொல்லுங்க? தலைவர் படம், அண்ணா தைன்னு ஒரு படம், எதுக்காக அந்த படம் எடுத்தாங்கன்னே தெரியல. ஆனா அந்த படத்தை கூட நம்ம குடும்பத்தோட போய் பார்த்தோம். ஏன்னா ரஜினி படம்னா ஃபேமிலியோட பார்க்கணுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் நமக்கு. அப்படி இருக்கும்போது அந்த படத்துல எதுக்கு வயலன்ஸ்? அதுல ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் நெல்சன்? இல்ல. அட்லீஸ்ட் நீங்க போதை மருந்து மாஃபியா பத்தியாச்சும் ஏதாவது காமிச்சிருக்காரா? கிடையாது. அதாவது சிலைகளை திருட்டுற மாஃபியாவை வந்து காமிக்கிறாரு. பட் அந்த மாஃபியாவை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால கோயில்கள் எப்படி பாதிக்கப்படுது காமிச்சாரா? கிடையாது. முழுக்க ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட், ஹீரோவோட மாசு, கடைசியில மகனே கெட்டவன் அப்படிங்கிற நம்ம கௌரவம் சிவாஜியோட படத்தை உல்டா பண்ணி எடுத்திருந்தாங்க.
அதை நல்ல மக்கள் எல்லாம் பாக்குற மாதிரி எடுத்துக்கலாம்ல. யூபாரியா சர்டிபிகேட் தானே, கழுத்து அறுக்குற மாதிரி காட்சி வச்சாங்களே, அங்கெல்லாம் வைலன்ஸை பத்தி கவலைப்படல. நீங்க ஒரு ரா ஏஜென்சி பத்தி படம் எடுக்கும்போது ஏதோ அர்த்தமே இல்லாம இவரை வச்சு எல்லாம் படம் எடுத்தாங்களே, யாரே நம்ம ஷாருக் கான் வச்சு ஒரு படம் எடுத்தாங்களே, அந்த படத்துல வர மாதிரி அப்படியே ஒரு அரைகுறை ஆடையை போட்டு ஒரு ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆட வைக்க முடியும். ஸோ ரா ஏஜென்சி படத்துல உண்மையை காட்டும் போது வன்முறை இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா சில இடங்கள்ல வன்முறை காட்சிகளை தவிர்த்து இருக்கலாம். இவ்வளவு டீடைலிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த மக்களுடைய வலியை காட்டணும். ஏன்னா ஒரு காஷ்மீர் பண்ணிட்டா மக்களுடைய வலி அவருக்கு தெரியும். அப்ப அங்க பலூச் மக்கள் எப்படிப்பட்ட வலியை அனுபவிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு குரூயலா பாகிஸ்தான்ல பெரிய பலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்துல காமிக்கணும்னு அவர் வயலன்ஸ் வச்சிருக்காரு. நவ் கமிங் டு த தேர்ட் பாயிண்ட். இந்த படத்துல இஸ்லாமியர்கள் பத்தி இழிவா பேசுறாங்க. ஆனா இந்த சூடோ லெப்டிஸ்ட், நான் லெப்டிஸ்ட்னு கூட சொல்ல மாட்டேன். லெப்டிசம்ங்கிறது ஆக்சுவலா ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கான்செப்ட் தான். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒரு முதலாளிக்கு மட்டும் எல்லாமே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் லெப்டிசம். ஆனா லெப்டிசம் பேசுறதுலாம் யாரு ப்ரோ? காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க. காங்கிரஸ்ல உண்மையிலே சசி தரூர் மாதிரி நல்ல டேலண்டடான ஆள் இருந்தும் என்ன பேசணும், எதுக்கு பாலிடிக்ஸ் பேசணும்னே தெரியாம பல தோல்விகளை சொல்லி 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 பெற்ற ராகுல் காந்தி மாதிரி ஆளுங்களுக்கு ஹைலைட் பண்றது நெப்போட்டிசம். இதுக்கு லெப்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நம்ம ஊர்ல பாருங்க, பயங்கரமான ஊழல், பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப அடித்தளத்துல கஷ்டப்படக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளை போராட்டத்துக்காக அடிக்கிறதும் துன்பத்தும் நடந்துச்சு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த திமுக சப்போர்ட் பண்றவங்க உங்க ஊர்ல லெப்டிஸ்டா? அதனால அவங்களா லெப்டிஸ்ட் கிடையாது, சூடோ லெப்டிஸ்ட் அப்படின்னு ஒரு பொய்யான லெப்டிஸ்டுகள் அப்படின்னு வச்சுப்போம். இந்த மீடியா எந்த ஒரு நல்ல படம் வந்தாலும் உடனே சொல்றது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இது பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரானது. சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது, அதுக்கு நான் அப்புறம் வரேன். பாகிஸ்தான் மக்களுக்கு இது எதிரானதா? அப்படியே இருந்தாலும் தப்பில்லைன்னு நான் சொல்லுவேன். அது இல்லை. ஏன் பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரானது இருந்தா தப்பில்லைன்னு நான் சொல்லணும்? ஒரே பாயிண்ட். ஃபஹீம்னு ஒரு கிரிக்கெட்டர், ஓகேங்களா, இப்போதைக்கு பாகிஸ்தான் டீம்லேயே சுமாராக விளையாடக்கூடிய ஒரு ஆள். இதை சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல, பட் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்டா நான் சொல்லி தான் ஆகணும். ஓரளவுக்கு சுமாராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஃபஹீம். ஆனா அந்த ஆளு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நம்ம ஊரான பெஹல்கம்ல அட்டாக் நடந்தப்போ தன்னுடைய கணவனை தன் குழந்தைகளுக்கு முன்னாடி இழந்த பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி எவ்வளவு கேவலமா ஒரு ட்வீட் போட்டிருக்கான்னு ஃபஹீம்ஸ் ட்வீட் அபவுட் பெஹல்கம் அட்டாக் அப்படி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம பெண்களை இழிவுபடுத்துற ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் இருக்கிற ஊர்ல என் நாடுல வறுமையே வந்தாலும் பரவாயில்ல, நீ இந்தியாவை மட்டும் தோக்கடிச்சிரு அப்படின்னு ஒரு விக்கெட் எடுத்தா கூட அவ்வளவு அசிங்கமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஊர்ல மக்களுக்கு நாம நல்லது செய்யற மாதிரி படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டாட். இப்ப வர இந்த படத்துல உண்மையிலே பாகிஸ்தான் மக்களை இழிவுபடுத்திருக்காங்களா? கிடையாது. இழிவுபடுத்தினா நான் என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பேன், பட் இல்ல. 63 குழந்தைங்களை கொண்டு இருக்காங்க. இப்ப கூட சமீபத்துல பாகிஸ்தானோட ஆர்ஜெட் ஃபைட்டர்ஸை வச்சு பலுச்சிஸ்தான் போராளிகளை அட்டாக் பண்ற பெருமைன்னு பாகிஸ்தானுக்குள்ளே எப்படி பாகிஸ்தானோட ஜெட் ஃபைட்டர் பாகிஸ்தானுக்குள்ளேயே ராக்கெட் லான்ச்சரை போட்டு அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் இறந்திருக்காங்க. இப்படி இந்த அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்க இருக்கிற பாகிஸ்தான் மக்களையே கொள்றாங்கன்னு ஒரு பெரிய டேட்டா எடுக்கிறாங்க. அத்தனை டேட்டாவும் உண்மை. அதை நான் இப்ப சொல்லி ஸ்பாயிலர் ஆக்க விரும்பல, நீங்க படத்தை போய் பாருங்க. அத்தனை டேட்டாவையும் நீங்க அந்த சீனை வேணா ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல வந்து சர்ச் பண்ணி பாருங்க, எல்லாமே உண்மை. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம், அதாவது அவர் எஸ்பி சௌத்ரின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாரு, சௌத்ரி அஸ்லாம்னு. நீங்க நம்ம ஊர்ல கௌரவம் எஸ்பி சௌத்ரி நினைச்சுக்காதீங்க, அது வேற. இது வந்து சௌத்ரி அஸ்லாம் அந்த கேரக்டரா இருக்கட்டும். அப்புறம் பாகிஸ்தான்ல மாறி மாறி வரக்கூடிய பிரதமர்களா இருக்கட்டும், பிரதமர்களை டம்மி பீஸா வச்சுக்கிட்டு ஐஎஸ்ஐ அங்க நடத்தக்கூடிய ஆட்சியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அங்க நான் தாண்டா ஆர்மியோட ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஐ பேச்சுக்கு தலையாட்டிக்கிட்டு அமெரிக்கா பேச்சுக்கு தலையாட்டிட்டு 2 பேருக்கு நடுவில் கேம் ஆடுறவங்களா இருக்கட்டும். அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு பண்ற துரோகத்தை விட பாகிஸ்தான்ல இந்த அதிகாரிகள் பாகிஸ்தான் மக்களுக்கு தான் துரோகம் பண்றாங்கன்னு அவ்வளவு அழகா ஒரு சீன்ல டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது பாகிஸ்தானிகளுக்கு எதிரான படமா? ஸோ த பாயிண்ட் இஸ், இந்த படத்தெல்லாம் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பார்த்துட்டா, இங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள் பார்த்துட்டா மைனாரிட்டிக்கு எதிரானது பிஜேபி அரசு அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் உடஞ்சு போயிடும். அப்புறம் பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கிறீங்களே நியாயமா அப்படிங்கிற உங்களுடைய அந்த இறக்கமும் உடஞ்சு போயிடும். ஏன்னா உண்மையிலே பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக இருக்கிறது பாகிஸ்தான் அரசாங்கமே தான், நம்ம அரசாங்கம் இல்லை. இதெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக தான் துரந்தர் படத்துக்கு எதிராக கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ வயலன்ஸ் இருக்கா? இருக்கு, பட் அது ஜஸ்டிஃபைடு. ஜெயிலர் படமே பார்த்த நீங்க இந்த படத்தை பார்க்கலாம், ஏ ரேட்டட், அதனால நீங்க போய் பார்க்கலாம். நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அஜெண்டா பத்தின படமா நான் சொன்னேன். இதுலயாவது ஒரு ரீசனபிள் அஜெண்டா இருக்கு. இந்தியா ரா ஏஜென்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதோடைய பிரதிபலன்கள் என்ன, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, பாகிஸ்தான் அதிகாரிகளுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அஜெண்டா இருக்கிற தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் பாகிஸ்தான் மக்களுக்கு இஸ்லாமிற்கு எதிராக தான், இஸ்லாமிக்கு எதிராக ஒரு டைலாக், ஒரே ஒரு டைலாக் கூட படத்துல இல்லைன்னு நான் சொன்னேன்.
படத்துல ஒரு சீன் இப்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, மாதவன் அவர் வந்து அஜய் தேவல் கேரக்டர் பண்றாரு. அவர் சொல்றாரு, 23 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்று இருக்கு, பாரத் மாதா கி எங்க சொல்லு அப்படின்னு அந்த ஜெயின்னு சொல்ல வைக்கிறாரு. அதோட ஆக்சுவல் கனெக்டிவிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய மக்கள் போயிருந்த பேசஞ்சர் விமானத்தை 1999 கடத்தி 3 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொன்ன கதை உங்களுக்கு தெரியும். அப்போ ரிலீஸ் பண்ண போறோம், நீங்க எல்லாம் சேஃபா வர போறீங்க, கவலைப்படாதீங்க, நமக்கும் ஒரு நாள் வரும்னு அஜய் தேவல் போய் அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் கிட்ட பாரத் மாதா கி நாங்க எப்படி சேஃபா வர போறோம் தெரியும், ஜெயின்னு சொல்றதுல என்ன கஷ்டம் மக்களுக்கு சொல்லல. அப்ப இவன் கிண்டல் பண்ணுவான், அதாவது அந்த தீவிரவாதி, நாங்க இந்த பார்டர் இந்த பக்கம் தான் இருக்கோம், உங்க மக்கள் எல்லாம் பயந்து அவங்களுக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்வான். அப்போ அந்த தீவிரவாதியை இவ்வளவு வருஷம் கழிச்சு பிடிச்சு இப்ப சொல்ற பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு இந்தியாவை பத்தி தான் அஜய் தோவல் சொல்ற மாதிரி காட்சியை தவிர்த்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி கிடையாது. சோ இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமும் இல்ல, இது ஹிந்து திணிப்பும் கிடையாது, இது முழுக்க முழுக்க தேசபக்தி படம். கிளாரிஃபை பண்ணிட்டேனா? இப்போ படத்துடைய கதை களத்தை பத்தி ஓரளவுக்கு ஹை லெவல்ல சொல்றேன். அதாவது இந்த படம் ரொம்ப அதிகமா பேசுறது நம்ம டிமானிட்டைசேஷன், அந்த 500 ரூபாய் 1000 நோட்டை ரத்து பண்ணாங்க, அப்ப நம்ம சில சிரமங்களை அனுபவிச்சோம் இல்லையா, அதை ஏன் பண்ணாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட டீடைலா இந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த ஈகோ சிஸ்டம்க்கு வயிறு எரியுது. ஏன்னா இந்த ப்ரோ லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டம் சப்போர்ட் பண்றது யார? காங்கிரஸையும் திமுகவையும். அந்த காங்கிரஸும் திமுகவும் கருப்பு பணத்தை அங்கேருந்து கொண்டு வர பண்ண ஹெல்ப்பத்தான் இந்த படம் எக்ஸ்போஸ் பண்ணுது. பட் இதுல திமுக கொஞ்சம் லைட்டா எஸ்கேப் ஆயிடுறாங்க. காங்கிரஸ் அதுக்கப்புறம் யூபியில இருக்கக்கூடிய பார்ட்டி இதெல்லாம் பிடிச்சி வம்பு இழுத்துருக்காங்க, அவங்க பண்ண தப்பை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதனால தான் இந்த படத்தை மக்கள் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் உண்மையிலேயே அந்த கருப்பு பண ஒழிப்பு ஏன் நடந்துச்சு? ஊழல் ஒழிக்க அது ஒரு பக்கம், அது ஆக்சுவலா லீஸ்ட் காஸ்ட் தான். மெயினா 2 காசு. ஒண்ணு 60,000 கோடி, எப்படிங்க 60,000 கோடி பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் வச்சிருந்த பாகிஸ்தானுடைய பணம், அந்த நாட்டுடைய பணத்தை இந்தியாவை அழிக்கணும். இந்தியாவில உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஒரு தப்பான ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா முகலாயர்கள் ஆட்சினால் பயங்கரமா பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட், பிமாரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யோகி வந்ததுக்கு அப்புறம் அது சூப்பரா டெவலப் ஆயிருக்குன்றதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு தடவை காசிக்கு போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஸ்டேட்ல வறுமையும் தவறான வாழ்க்கை முறையும் இருக்கிற வரைக்கும் தான் இந்தியா ஃபுல்லா நீங்க ஈஸியா அது வந்து போதை விஷயங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க தவறுகளா இருக்கட்டும், ஈஸியா தீவிரவாதம் இருக்கட்டும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தாவூத் இப்ராஹிம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் நம்ம படத்துல மாசான கேரக்டர் மாதிரி ஜெமினில எல்லாம் பேசுவாங்கல்ல, இந்தியாவோட அழிவுக்கு காரணமே அந்த ஆள் தான். சோ அந்த ஆள் என்ன பண்றாரு, ஒரு ஹெட்டா இருந்துகிட்டு பாகிஸ்தான்ல உட்காந்து எல்லாரையும் ஆட்டி வச்சு 60,000 கோடி பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? அந்த பணம் எப்படி வரப்போகுதுன்னா ஃபேக் நோட்ஸா வரப்போகுது. நம்ம ஊர்ல இருந்து ஒரு எம்பி எம்ஜி ஹோம் மினிஸ்டர் ஆனாரு, இப்ப கூட ஒரு எம்பியா இருக்காரு, அவர் பையனை நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களே அவர் தான். அவர் என்ன பண்றாரு, அச்சடிக்கிற மிஷினையே பாகிஸ்தானுக்கு வித்துறாரு. ஆனாலும் அவங்க ஃபேக் நோட்டை 60,000 கோடிக்கு ரெடி பண்றாங்க. அது மட்டும் இந்தியாக்குள்ள வந்தா இந்தியா இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்பா கூட இருந்திருக்காரு. அதை தடுக்கிறதுக்கு இந்த ராய் ஏஜென்சி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத இந்த படம் சூப்பரா பேசுது. நான் ஒன்னும் கதையில அவங்க கிட்ட ரிவீல் பண்ணல, இது வெறும் ஸ்டார்டிங் தான். இதை எப்படி அவங்க பண்றாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க, பலுச்சிஸ்தான்ல இருக்கிற அந்த 2 கேங்குக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எப்படி ஒரு கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாரு, எப்படி தனக்காக பயன்படுத்திக்கிறாரு, அங்க இருக்கிற மக்களையும் எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த படம் காமிச்சிருக்கு. அந்த 60,000 கோடி பணம் இந்தியால செல்லாதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் மோடி அவர்களுடைய காட்சி வருது. பயங்கரமான ஒரு அப்ளாஸ் அந்த சீன்ல. மோடி அவர்கள் பேசுற விஷயமே வருது. அப்படியே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்துவ வர்க்கம் அழுது புரளுது அந்த சீன்ல. ஓகேங்களா? சோ 60,000 கோடி பாகிஸ்தானுடைய பணம் நம்மளை ஏமாத்துறதுக்காக வச்சு இந்த படம் ஒரே நாள்ல வெறும் மண்ணா போச்சுன்னா அந்த எக்கனாமி என்ன ஆகும்? இப்படித்தான் பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். சோ ஒழுங்கா அவங்க கண்ட்ரியில நல்லா கேளுங்க, ஒழுங்கா அவங்க கண்ட்ரியில பாகிஸ்தான் போக்கஸ் பண்ணியிருந்தா இந்தியாவை விட சிறந்த நாடா வந்திருக்கும். ஏன்னா நம்மளை விட அதிக வளங்கள் கொண்ட நாடு. எப்படின்னா நான் ரேஷியோல சொல்றேன், அதாவது பர்சன்டைல் மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட இருக்கிற நிலப்பரப்பு பிசினஸ் வளங்கள் பாகிஸ்தான்ல இருக்கிற நிலப்பரப்பு பிசினஸ் வளங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பர்சன்டைல்ல ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அவங்களுடைய நிர்வாக சீர்கேட்னால மட்டும்தான் அந்த நாடு இப்படி கீழே வருது. ஏன்னா தான் வளர்ந்து விட்டுட்டு அடுத்த நாட்டுக்கு 60,000 கோடியை ரெடி பண்ணா வாட் வில் ஹேப்பன்? சோ நான் இப்போ கண்டென்ட்டோட எண்டுக்கு வர விரும்புறேன். அடுத்து படம் ஃபோக்கஸ் பண்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாசான மேட்டர், மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார் அப்படின்ற நியூஸ் நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. மதிப்பிற்குரிய நம்ம மேஜர் மதன்குமார் அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். வன்முறையால், அதாவது மர்ம நபர்களால் இந்தியாவுக்கு எதிராக நடந்தியவர், ஒரு தீவிரவாதத்தை அரங்கேற்றியவர், தீவிரவாதத்தை திட்டமிட்டவர், இந்தியாவுக்கு எதிராக பேசியவர், இவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு நியூஸ் வந்துட்டே இருக்குல்ல, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்துல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனால இந்த படம் பார்க்கணும்.
நவ் கம்மிங் டு வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சென்சிட்டிவ் பார்ட் விச் என்னுடைய மனசை ரொம்ப பாதிச்சுது. என்னன்னா, இந்த படத்துடைய ஹீரோ இந்த அசைன்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பர்சனல் வழி அனுபவிக்கிறாரு. அதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ். கேவலம் நிலத்தகராறுக்காக அவர் இனத்தை சேர்ந்த ஒரு ஆளே வெறும் நிலத்தகராறுக்காக ஒரு குடும்பம்னு கூட பார்க்காம அவங்க குடும்பத்தை கேவலமா சிதைக்கிறாங்க. அவரும் பழி வாங்குறாரு. அந்த காட்சிகள் தான் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லாத காட்சி. ஆனா அது பொய் இல்லைங்க. நம்ம ஊர்ல நடக்கல. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு ராணுவ வீரரை கேவலம் ஒரு சின்ன பிரச்சனைக்காக அடிச்சு கொன்ன ஒரு திமுக காரன் அப்புறம் அரெஸ்ட் ஆனாரு. ஆனா அவர் இப்போ உள்ள இருக்காரா இல்லையான்னு யாருக்கு தெரியும். ஸோ ஒரு ராணுவ வீரனுக்கு மரியாதை கூட கொடுக்காத மனநிலை தமிழ்நாட்டிலே இருக்கும்போது உத்தரப்பிரதேசில் இருக்காதா என்ன? ஸோ அந்த ஒரு கோபத்துல ஒரு தவறை செஞ்சிடுறாரு. ஒரு ராணுவ வீரரானும் கற்பனை இருக்கக்கூடிய ஒருத்தர் தவறு செய்யறாரு. தவறு செஞ்சு பல கொலைகளை செய்யறாரு. பழி வாங்கறதுக்காக அவருக்கு ஒரு தண்டனை விதிக்கப்படுது. ஆனா அவருடைய கோபத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய ராயச்சி நினைக்கிறாங்க. அந்த காட்சிகள் எனக்கு ரொம்ப வலிமிகுந்ததா இருக்கு. ஒரு ராணுவ வீரருக்கு ஏன்டா நம்ம நாட்டு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு. ஸோ அது மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன ஏன் அதாவது சினிமாலெல்லாம் காட்டுவாங்கல்ல, என் அப்பா மேல கை வச்சா நான் யாரா இருந்தாலும் பழி வாங்குவேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை அப்படி ஒரு கோவத்துல அப்பா மேல கை வச்சிட்டா கூட நீ ராணுவ வீரன்ற நாளா ஒன்று விடுறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு தேசபக்தி நமக்கு எப்போ வருதோ அப்பதான் ராணுவ வீரர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படத்துல நிறைய எமோஷனலான கண்டென்ட்ஸும் இருக்கு. முக்கியமா பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக இதுல பெரிய கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஆனா அங்க இருக்கிற அதிகாரத்துவம் எவ்வளவு கேவலமா அவங்கள நடத்துறாங்க அப்படிங்கிறதா இருக்கு. நிறைய ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸ் இருக்கு. உண்மையிலேயே இந்தியாவுக்குள்ள ஒரு தீவிரவாதமோ இல்லை ஒரு தவறோ செய்யணும்னா இங்க இருக்கக்கூடிய சோகால்டு அரசியல்வாதிகளோட சப்போர்ட்ல இயங்கக்கூடிய எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ துரந்தர் டெஃபினட்டா போய் பாருங்க. நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்கு. ராய் ஏஜென்சி படுற கஷ்டங்கள் காமிக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்ல எல்லாம் பண்ணி அவரை பிடிச்சிடுறாங்க. ஆனாலும் அவர் சூப்பரா தப்பிச்சு வெளில வர்றாரு. எப்படி நம்ம படத்துல வர மாதிரி இந்த சீன் எப்படியே கட் பண்ணி திடீர்னு அவர் வெளில நடந்து வர மாதிரி அப்படி கிடையாது. பாகிஸ்தான் அதிகாரி பண்ண இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஒரு கேவலமான ஊழல். ஓகேங்களா? இஸ்ரேல் சம்பந்தப்பட்டது. ஆனா இஸ்ரேல் மேல தப்பு இல்லை. அகைன் ஐம் சேயிங் அந்த ஊழலை வச்சுதான் அவங்கள லாக் பண்றாங்க. ஸோ இஸ்ரேல் இந்த படத்துல வருது. அதுல இந்த ராசுபுட்டினா நான் கூட ராசுபுட்டின்னு நம்ம பாக்கியராஜ் படம் நினைச்சேன். இந்த ராஸ்புட்டின்னு ஒரு பாட்டை வந்து பயங்கரமா ஹைலைட் பண்ணாங்க இந்த சூடோ லெப்டிஸ்ட் மீடியா கேரளால. இனிமே அந்த பாட்டை நீங்க ஹைலைட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பாட்டை வச்சுதான் பாகிஸ்தான் பண்ண அந்த ஊழலையும் வெளியே கொண்டு வராங்க. இப்ப அந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நேஷனலிசம் பேசுற பாட்டு ஆயிடுச்சு. ஸோ துரந்தர் 2 ஃபேமிலியோட உங்களால பார்க்க முடியாது. ஆனா டெஃபினட்டா நீங்க அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடையாச்சும் போய் பார்க்க வேண்டிய படம். நேத்து வந்து என் கூட சேர்ந்து கூட பாடின ஒரு பெண்மணி அவங்க கிட்ட நான் பேசினேன். துரந்தர் நீங்க எப்படியும் பார்க்க முடியாதுங்க, பயங்கர வயலன்ஸுங்க. யாருங்க சொன்னா? இப்போ நம்ம ஊர்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைக்கு நேரடியாக தான் நம்மளால பனிஷ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் சினிமாலையாவது கெட்டவன் சாவறதை பார்த்தா எனக்கு சந்தோஷம் தான், நான் போய் பார்ப்பேன். நாங்க எப்படிப்பட்ட வழி பெண்களுக்கு நம்ம நாட்டில் இருந்ததை பாருங்க. ஸோ பெண்களையும் தாராளமா இந்த படத்தை கூட்டிட்டு போகலாம். கெட்டவன் சாவறான்றதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா துரந்தர் 2 மஸ்ட் வாட்ச். துரந்தர் த ரிவெஞ்ச், இந்தியாவை எதிர்த்து பேச கூடியவர்களுக்கான ரிவெஞ்ச். நன்றி.